வணக்கம் நண்பர்களே. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் படம் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதனுடைய எம்டியாக இருப்பவர் இன்ப உதயநிதி, 20 வயது இளைஞர் என்று நினைக்கிறேன். தமிழக முதல்வருடைய பேரன். அவருக்கு இந்த ரெட் ஜெயிண்ட்ஸ் மூவிஸுக்கு பண முதலீடுகள் கொடுத்தது யார், எங்கிருந்து வந்தது? டிஆர் பாலு மாதிரி அப்பா தான் கொடுத்தாரு, ஆனால் அவர் அப்பான்னே தெரியாது எனக்கு அப்படின்னு இன்ப உதயநிதி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா டிஆர் பாலு மாதிரி ஒரு பெரிய மூத்த அறிவாளியே அப்படி தானே சொன்னார். நான் கடன் வாங்கினேன், ஆனால் நிதி நிறுவனத்துடைய முதலாளி ஏன் மகன்னு தெரியாது அப்படின்னு. அது மாதிரி நான் கடன் வாங்கினேன், ஆனால் அந்த நிதி நிறுவனத்துடைய முதலாளி எங்கள் அப்பான்னு தெரியாது அல்லது எங்கள் தாத்தா தெரியாதுங்கிற மாதிரி ஏதாவது பதிலை சொல்லணும். இப்போ இன்ப உதயநிதிக்கு இந்த ரெட் ஜெயிண்ட்ஸ் ஓனராக இருக்கிறதுக்கு மூலதனம் கிடைத்தது எப்படி? இதை கேட்டு விளக்கம் கேட்டு அல்லது இதை ஒரு வழக்காக தொடரப்போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாவேக்க. இவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, வழக்கும் போடுவோம் அப்படின்னு இப்போ வழக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த நிறுவனம் முறைகேடாக பணம் முதலீடு மூலதனங்களை முறைகேடாக பெற்றிருக்கிறது. காரணம், இவருடைய தந்தையும் தாத்தாவும் அரசியல்வாதிகளாக இருப்பதால் அல்லது அதிகார பதவியில் இருப்பதால் இவருக்கு மூலதனங்கள் எளிதாக வந்து சேர்ந்தது அப்படிங்கிற தகவல்களோடு ஒரு சில ஆதாரங்களையும் இணைத்து தாவேக்க இந்த வழக்கை தொடர இருப்பதாக நமக்கு தகவல். இது செய்தியாளர்களுக்கு வரக்கூடிய தகவல் தான். ஏன் தாவேக்க இந்த முயற்சி எடுக்குது அப்படின்னா, தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோட நிற்கக்கூடாது, ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வருது, ஒரு வழக்கு தொடர்ந்தாலாவது நம்மளுடைய பேரை ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் நம்பிக்கை பெறும், இவர் வந்தால் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு. அந்த இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கிறது. இப்போ இன்ப உதயநிதி தனக்கு மூலதனங்கள்லாம் தொழிலுக்கு, அவர் பெரிய தொழிலதிபர் இல்லையா, ரெட் ஜெயிண்ட்ஸோட தொழிலதிபர் இல்லையா, என்ன சொல்ல, வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு வெக்கம்லாம் வராது. வெக்கப்பட்டு போய் ஒய்யோக்கு இப்படி கேட்டாங்களேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி இந்த டிஆர் பாலு மாதிரி ரொம்ப 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 புத்திசாலி மரியாதையான பதில் சொன்னார்ல, அப்பா யாரும் தெரியாது பையன் யாரும் தெரியாதுன்னு, அது மாதிரி ஒரு பதிலை சொல்கிறது ரெடி ஆவாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு என்பது வர வேண்டும் என்பதற்காக தாவேக்கா எடுக்க அந்த முயற்சியை நாம் பாராட்டுகிறோம். உண்மையிலே இது தகவலாக தான் வந்திருக்கு. அவங்க முயற்சி எடுக்க நடவடிக்கையில் இறங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய பாராட்டுகள் உண்டு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.